ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி எல்லா வீடுகள்லேயும் ஈஸியாக செய்கிற ஒரே ரெசிபி தான் ரவா உப்புமா. இந்த ரவா உப்புமா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நாம் 1 கப்பு ரவையை அதில் கொட்டிக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு அந்த கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தை கொட்டிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொட்டிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லா அம்மாக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் இந்த டிஷ்ஷு தான். இந்த டிஷ்ஷு ஈஸியாக செய்யலாம். ஏன்னா எல்லார் வீட்டிலையும் அம்மாக்கள் எல்லாமே இந்த உப்புமாவை தான் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்திருந்தேன். அதனால் இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய ஊற்றிட்டா உப்புமா குழ குழன்னு ஆகிடும். தண்ணியோட அளவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உப்புமா நல்லா கரெக்டாக கெட்டியாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் பொறுமையாக கொட்டணும். அப்படியே மழைச்சாரல் மாரி கொட்டி அதை கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு கையில் மழைச்சாரல் மாரி கொட்டணும், ஒரு சைடு கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி ஆகாது, இல்லைன்னா கட்டி ஆகிடும் அங்கங்கே. இப்போ நல்லா கலக்கி விடலாம். எல்லாத்தையும் கொட்டி முடிச்சாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மேலெலாம் தெரிச்சிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு கிளேஸ் கிடைக்கும். நல்லா சும்மா உப்புமா தகன்னு மின்னும். சுவையான ரவை உப்புமா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த உப்புமா எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.